இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் என்ற வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நான் அன்றைக்கி கேலிக்கேட்டில் கோழிக்கோட்டில் தமிழ் திருச்சபையில் பேச வேண்டிய நாள். இன்றைக்கி சில விளைவினால் போக முடியல. அதை ஐயிட்ட கேட்டேன், வாங்கினேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு வழிநடத்தி ஆஸ்வதிக்க வேண்டும் சொல்லி வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி மிஷன் ஃபெஸ்டிவல் நாளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். ஒரு பழமை வாய்ந்த ஆலயம், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. அன்பு ஊழியர் டக்கரையா அவருடைய ஊழியத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள். அவருடைய சகோதரியாக பாளையங்கோட்டில் டக்கர் சர்ச் எஸ்டிசி காலேஜ் சாரடக்கல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கர்த்தர் விசேஷித்த கரங்கொண்டு வெளியிடுத்த போகிறார். ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரும் மறந்திருப்பேன். என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை
பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா. எல்லா மனுஷ வாழ்வு இதுதான். இது மனுஷன் நிச்சயம் வாழணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தலைப்பில் நான் ஆதாரத்தை வாசிக்கும் போது தான் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு சொல்லும்போது என்னை அனுப்பும் ஆண்டவரை சொல்லி இதுக்கு சொல்கிறார். ஒரு பாரம், ஒரு தர்சம் ஊழியத்து மேலே வேணும் மனுஷனுக்கு. முதல்ல வாழ்கிறனால கொஞ்ச நாள் தான். எந்த மனுஷன் யாரும் தப்ப முடியாது. அவனோட வார்த்தையை விட்டுட்டு தப்பவே முடியாது. அவனோட வருகையின் காலம் நெருங்கிடுச்சு. ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. யாரும் கடைசி காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலம் வாழ்கிற நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை நீ வாழும்போது தான் கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்தி ஆசிரியத்து காத்துக்கொள்ள வேண்டும். யாரும் பொய் சொல்லி தப்ப முடியாது. இது ராஜாக்கள் காலத்தில் பார்க்கோம். எரேமியா ராஜா காலத்தில் பார்த்திங்கன்னா தேவன் ராஜாவை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் ஆகிட்டாங்க. இஸ்ரேல் ராஜாக்கள்லாம் பொல்லாத மக்கள் ஆகிட்டாங்க. நீயே அது மகிமையை வாழ்னு சொல்லி 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் ஒன்று பிரித்து கொடுக்காரு. பிரித்து கொடுத்தாலும் உண்மையை வாழலை. உண்மையை வாழாதனால ஒரு பனிஷ்மெண்ட் கேட்டால் எரேமியா ராஜாவுடைய மகன் அபியா வியாதியில் விழுந்துடுறான், சாக போகிற சர்வத்தில் தான் தன் மனைவியை பார்த்து கூப்பிடுறான். சொல்கிறான், நான் தீர்க்கதரிசி, நான் ராஜாவை சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசி அகிலாங்க ஆகியா இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ போய் சோசியம் கட்டுவா, போய் அவர்கிட்ட கேட்டுவான்னு சொல்லி அனுப்பி ஒரு கலசம் தேன், 10 பணியாரங்கள், நிறைய விதமான காரியம் கொடுத்து அனுப்புனா கூட என்ன சொல்லி அனுப்புகிறான், நீ வேஷம் மாறி போன்னு சொல்கிறான். வேஷம் மாறி போனாலும் யாரும் தப்ப முடியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம கடவுள் குருமாக பாவம் செய்யிட்டோம், அதனால் நம்ம இப்படி ஒழியவே முடியாது. தேவ சமூகம் யாராக இருந்தாலும் ஒழியவே முடியாது. வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தான். தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். பரிசுத்தம் இல்லாமல் உள்ள வாழ்க்கை வாழணும். பரிசுத்தம் யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் வாசிக்க பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 9ஆம் சொல்கிறா, சுனேமியா சொல்கிறா, தான் புருஷன்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறா. எதுக்கு சொல்கிறான்னா, திக்கத்தை எலிசாவை பார்த்து சொல்கிறா, இவர் பரிசுத்தவான்கிட்ட காணுகிறேன், எப்போனாலும் போய்ட்டு தங்கட்டும், மார்க்காலை வைப்போம், குத்துலக்கு வைப்போம், மேஜையை வைப்போம், மேலறையை கட்டுன்னு சொல்கிறா. பரிசுத்தமானு சொல்கிறா. அப்படி பரிசுத்தமான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோமா? நிறைய பேர் வாழ்றதில்லை. மனைவி ராஜாவுடைய மனைவி வேஷம் மாதிரி போகிறா. வேஷம் மாதிரி போனால் ஐயா தீர்க்கதரிசியில் போகும்போது தீர்க்கதரிசி ஆண்டு சொல்லிடுறாரு, ஐயா தீர்க்கதரிசி வயதான காலத்தில் கண்பார்வை மங்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் சொல்கிறாரு, மனைவி தன் விசேஷம் கேட்க வாரா, இப்படி சொல்லு, உன்ட்ட வரும்போது அந்நியஸ்திரியாக காண்பிப்பான்னு சொல்கிறாரு. அதே போல் போகும்போது வாசல்கிட்ட போகும்போதே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, மனைவியே உள்ளே வா, உனக்கு நல்ல நீ வேஷம் மாதிரி வரதால நம்ம தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, ஒரு விசேஷம் கேட்க வர்ற உன் புருஷன் பண்ண தாபத்தினால பிள்ளை சாகவே சாவான்னு சொல்கிறார். இன்றைக்கி வருஷம் நிறைய குடும்பம் சாபம் ஏன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான். இதனுடைய ராட்சியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால தான் இவ்வளோ கஷ்டங்கள், வேதனை. ஊழியத்தின் பாதையில் உண்மை இல்லை, பாதையில் உண்மையான வாழல் நிறைய பேர் வாழ்க்கை இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம். ஓசியா 8:24 வாசிக்கும் போது என் 8:12 வாசிக்கும் போது என் வேதத்தின் மகத்துவம் எண்ணி கொடுத்தேன், அந்நியக்கரம் எண்ணினார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வேதத்தின் ரகசியத்தை ஏதோ கடமைக்கான வாழ்கிறோம், கடமைக்காக ஊழியம் பண்ணுறோம், இது தான் வாழ்றபடிய தேவனுக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழ்கிறோமா, உண்மையான மக்களாக வாழ்கிறோம், அதைத்தான் நினச்சி வாழணும். உண்மையுள்ள வாழ்க்கை வாழன்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார்.
ஐஸ்வர்யவானுக்கு தீ வைக்கணும், ஆக்கினைக்கு தப்பா. இன்றைக்கி ஐஸ்வர்யத்துக்கு மனுஷன் எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கான். இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி, உண்மையாய் வாழும்போது, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது, மகிழ்ச்சி செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவருடைய ஆசிரியை காத்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கவில்லை, சங்கீதம் 128 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பயந்து வழியெடுக்கிற பாக்கியவா, உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டில் கணிதரும் திராட்சை செடியை போலவும் பிள்ளைகள் பந்திய சுற்றி ஒளிமுறை கன்றுகளை போலும் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் ஆசீர்வதிப்பார். ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய். நீ பிள்ளைகளையும் எருசலேமின் சமாதானத்தையும் காண்பாய்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கை. உலகத்தை ஒன்று கொண்டு வந்ததில் போகும்போது கொண்டு போகிறது அதை மனதில் வைத்து ஆண்டவரின் வாழ்க்கை பிரியமான வாழ்க்கையாய் மூடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நினச்சி எண்ணமுள்ள மக்களை வாழும்போது தான் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்க முடியும். பிள்ளைகள் வாழும் ஆஸ்வதிக்கப்பட முடியும். நிறைய குடும்பங்கள் ஆஸ்வதம் ஏன் இல்லை? உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கமில்லை. நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிக்கும் போது, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார், உன் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் சத்துருக்களும் இணங்கும்படி செய்வான். வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம வழி ஆண்டவர் பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கிறதா? யோசித்து பார்க்கலையா? நான் சென்னைக்கு வந்து 67 வருஷம் ஆச்சு. ஒன்றுமே இல்லை. நான் வரும்போது கிடையாது, காலில் போட செருப்பு கிடையாது. அவ்வளோ கஷ்டம், வேதனை அவ்வளோ கஷ்டம். கஷ்டமான சூழ்நிலை, தரித்திரமான சூழ்நிலை தாங்க முடியாத வேலை சென்னைக்கு வந்தோம். யாக்கோபு தாய் தகப்பனை விட்டு ரெபேக்காளையும் ஈசாக்கை விட்டு போகும்போது, ரெபேக்காளுக்கு இஸ்ரவேல் சந்ததி ஏசா மனைவி வந்து குடும்ப தொல்லையாக இருந்ததுனால யாக்கோபை தான் அனுப்புகிறான். அனுப்பும்போது ஆண்டவர் தேவனுக்கு பிரியமான மனுஷன் யாக்கோபு, தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் அனுப்பும்போது ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்காரு. வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:15 வாசிக்கும் போது, நான் உன்னோடு கூட இருந்து போகுமிடவன் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்காரு. வாக்கு கொடுத்த வார்த்தையை பிடிச்சிக்கிறான். வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். ஒரு வார்த்தை சொல்கிறான். அதே 28:20 வாசிக்கும் போது, தேவரீர் என்னோடு கூட இருந்து போகும் இடமெல்லாம் என்னை காத்து என் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேனா, என் சம்பாத்தியம் தசமாத்தை கொடுப்பேன்னா கொடுத்தான். ஆஸ்வதிக்கப்பட்டான். ஆஸ்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, எத்தனை வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு நீருள்ள மனுஷனாய், தேவன் சாட்சியுள்ள மனுஷனாக வாழ்ந்தான். அந்த ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு மீறிட்டான். ஏன் மீறிட்டான்னா, வேதத்தில் வாசிக்கும் போது அது 28:15 தான் சொல்கிறாரு, உன் தகப்பன் தேசம் திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னார். அவன் திரும்பி வரும்போது சீக்கப்பட்டது நுழைஞ்சிடறான். ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியாக போனதுனால தன் மகளுடைய பாவத்தை உள்ளுறா, சபிக்கப்படுறா. குடும்பங்கள் சாபத்துக்குள்ளாக மாறிடுது. காரணம் கேட்டால் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, யார் யார் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, இதோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறாங்களோ, வாழ்க்கையில் கஷ்டமும் வேதனை தான். இது மனதில் மதித்து வாழணும். அதே போல் தான் வாழ்க்கையில் 67 வருஷம் ஆச்சு. நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு கூட காலையில் உள்ளே வாரேன். 40 வருஷத்துக்கு முன்னால் சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பஞ்சர் விட்ட காசு இல்லை. தள்ளிட்டு போனால் டியூபெல்லாம் போயிடும். வேறு வழி இல்லை, தள்ளிட்டு தான் போட்டு சொல்லலை 2000 ரூபாய் வரைக்கும். காட்சி எந்திரிச்சு பார்க்கும்போது எவ்வளோ தருத்திரமாக, எவ்வளோ ஒன்றும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்த மனுஷனை ஆண்டவர் வைத்தார் நினச்சி அந்த கிருவை பார்க்கும்போது, இன்றைக்கி ஐயா டாக்டர் ஜெயசின்னு சொன்னாங்க. நான் படித்தது 68 எஸ்எல்சி தான். 1968 500க்கு 245 மார்க் தான் வாங்க, 39% தான் வானேன். இன்னைக்கு பிள்ளைகள் 496 வாங்குறாங்க 500க்கு. நான் 245 தான் வானேன். எங்கள் ஊரில் 18 பேர் நாங்கள் எஸ்எல்சி எழுதுறோம். எங்கள் கிராமத்தில் 18 பேர் நாங்கள் 2 பேரும் ஃபெயில் ஆகிடுவோம்னு நினச்சாங்க. சுரண்டையில் ஐயா சொன்னார், மகனை பாஸ் பண்ண மட்டும் வீட்டுக்கு வந்துடாத. வீட்டுக்கு வந்தால் உனக்கு தார் கம்பு தான், மாட்டடிக்க கம்பு தான். அந்த கம்பு ரெடியாக வச்சு காட்டினார். அப்போ அந்த கம்பங்க தான் சொருவி வைக்கேன், பார்த்துக்கோ, கம்பு பிஞ்சிரும், நீ பிஞ்சிருவேன்னார். ஏன்னா ஒரு விளையாட்டு பிள்ளையை வாழ்ந்தேன். ரொம்ப விளையாட்டு பிள்ளை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அவன் இப்போ வந்து ஒரு நெட்டில் வந்து ரிசல்ட்டு 5 நிமிஷம் இல்லை மார்க் வந்துடுது. அப்போ மாலை வருஷ பேப்பரில்
சீதாவதியில் பஸ் எங்கள் ஊருக்கு வரும். சாயந்தரம் 5 மணிக்கு தான் பஸ்ஸில் ரிசல்ட் வரும். அதுக்காக காத்திருக்கும். 18 பேரில் 16 பேர் ஊரில் ஜாலியாக இருக்காங்க. நானும் என் நம்பர் 2 பேரும் எப்படியும் மையம் அடிச்சுட்டு வரல, அடி பின்னிட்டு வரல, அடிக்கி பயந்து போய் 2 பேரும் ஓடி புளிய மரத்தில் போய் எவ்வளோ நாள் புளிய மரத்தை காத்திருக்க முடியும்? எவ்வளோ நேரம் புளிய மரத்தை ஏறி இருக்க முடியும்? எவ்வளோ நேரம் காத்திருக்க முடியாதுல்ல, ஏறி இருந்தோம். ஆனால் ரிசல்ட் வந்ததில் நாங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணோம், 16 பேர் ஃபெயில் ஆகிட்டோம். இது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இது கடவுள் சித்தம் தானே. கடவுள் சித்தம்லாம் ஒன்றும் நடத்த முடியாது. இப்படி படித்த மனுஷனை நான் வசதியாக இருக்கும்போது குருகுலத்தில் எனக்கு டாக்டரேட் வாங்கி கொடுத்து, MDH வாங்கி கொடுத்து நினச்சி நான் பார்க்கேன். ஒன்றுமே இல்லை, லாய்க்கிலாம் மனுஷனாக அடிமுட்டாளாக தரித்திரமாக செத்த நாயில் கேவலமாக வாழ்ந்து நம்மளுக்கு ஆண்டவர் இவ்வளோ ஜீவன் கொடுத்துக்காருன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையாண்டவர் அப்படி தான். அது ஆண்டோட கிருபை தான். அது அவருடைய கிருபை தான். இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு முறையெல்லாம் நான் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது பெரிய கிரவுண்டில் மீட்டிங் நடக்குது. கீழே நிற்கிறேன். டீச்சர்ஸ்லாம் மேலே லட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் தூரமாக நின்று அவங்க சாப்பிட்ற பார்த்து ரசிக்கேன். என்ன ரசிக்கேன்னா, நமக்கு கூட ஒரு லட்டு கிடைக்குமா, நமக்கு ஏன் தருவாங்களா, இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு வாத்தியார் கீழே இறங்கி வந்தார். என் சாயில் பார்த்துருக்காரு. இறங்கி கீழே வந்து என்னை கூப்பிட்டாரு. என்னப்பா லட்டு வேணுமான்னு கேட்டார். நான் பேக்க முடித்தேன். ஏன்னு கேட்டால், நம்ம 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன், டவுசர் போட்டிருக்கேன், ஒன்றும் தெரியாது. வாத்தியார் அடிச்சுக்கிடுவாரும் பயம். அவர் சொன்னால் தைரியமாக சொல்ல, லட்டு ஒன்று நான் தாரேன் அப்படின்னு சொல்லி மேலே போய் இறங்கி 2 லட்டை கொண்டு என் கையில் கொடுத்தார். ஒரு லட்டு நான் சாப்பிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன். ஒரு லட்டை எங்கள் அம்மா கொண்டு கொடுத்தேன். என் அம்மா ஸ்கூலில் கொடுத்தாங்கம்மான்னு. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வறுமை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. இப்படி வாழ்ந்த மனுஷனுக்கு ஆண்டு இப்படி உயர்வு தந்திருக்காருன்னா உங்கள் வாழ்க்கை ஆண்டு உயர்வு தருவார். ஆண்டு மனுஷன் உயர்த்ததுக்கு அவருடைய சித்தம்தான். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 10:22 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், வேதனை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இன்றைக்கி தந்து, இன்றைக்கி ஒரு சகோதரர் ஒருமித்து வாசமே. எங்கள் தம்பி இதான் IMSயில் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ NMSயில் ட்ரெஸராக இருக்கார். சாரடக்கர் காலேஜில் அவர் தான் செக்ரட்டரியாக இருக்கார். நான் 3 வருஷமாக திருநெல்வேலியில் லே செக்ரட்டரி. ஆனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா எல்லாம் திருடனாக இருக்கான். காசு அடிக்கிறதில்ல, கஷ்டமாடா இத்தனை பணம் அடிக்கலாம். ஆனால் நினைக்க திருச்சபை கூறு போட்டுனா ஆண்டு கூறு போட்டுற உடனே திருச்சபை காசை சாப்பிட்டவே வாழ்ந்த சரித்திரமே இல்லை. இன்னும் மற்ற மனுஷன் பயப்படுறான், அந்த கோயில் சொந்தா அழிஞ்சுன்னு பயப்படுறான். நம்ம வாழ்க்கைக்கு பயமே கிடையாது. எப்படி பூ போடலாம் சாப்பிடலாம். திருச்சபை காசியா ஆண்டு ரத்தத்தை சம்பாதிச்சு திருச்சபை ஆண்டு 39 அடிகள் 40 கொண்டு கூட 39 அடியில் அடிக்கப்பட்டு உழப்பட்ட நிலம் போல, முதுகெல்லாம் உழப்பட்ட நிலம் போல மாறிச்சு. இவ்வளோ வேதனைப்பட்டு ரட்சிப்பை கொடுத்தாரு. அந்த திருச்சபை நீ எப்படி சாட்சியாக வாழணும், எப்படி சாட்சியாக வாழணும்? வேதத்தில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 5 வாசிக்கும் போது அனனியா சப்ரால் புருஷ மனை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பேதுரு ஒழிய செய்துக்கிட்டு இருக்காரு. சொல்கிறாங்க, எல்லோரும் கொண்டு வந்து சொத்துக்களை விற்று பொதுவாக கொண்டு வந்து அனுபவிச்சு பேது கையில் கொடுக்காங்க. அன்னியா சப்ராலும் மனைவி புருஷமாக சேர்ந்து தங்களுடைய சொந்த இடத்த விற்றுட்டு ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சுட்டு மிச்சம் பேதுகிட்ட கொடுக்காங்க. பேது கேட்கான், அன்னியாட்ட கேட்குறான், இவ்வளோ தாண்டா விற்றீங்கன்னு கேட்கான். ஆமாங்க. உடனே பேது கேட்டார், சொத்தை விற்கவனும் ஒரு சொத்து, விற்றவரும் ஒரு சொத்து தான், ஏன்டா அது ஏன் இப்படி வஞ்சித்து வைக்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் கேட்டார். அது ஒரு வார்த்தையில் கீழே செத்துட்டான். செத்துட்டு 3 மணி நேரம் கழித்து மனைவி சப்ராவில் வாரா, தெரியாத மாதிரி வாரா. வந்து பேதுரு கேட்கான், அப்படி தாண்டா விற்றீங்கன்னு கேட்கான். ஆமான்னு கேட்க, ஆமான்னு சொல்லும்போது, புருஷனும் போய் சொல்கிறான், நீயும் போய் சொல்கிற, புருஷன் அடக்கமான காலையில் வீட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ளே போய் சொல்கிறியே அப்படி சொன்னால் அந்த கீழோடு செத்துட்டா. அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் இப்போ இருக்குன்னா திருடன் திருட மாட்டான், திருடன் கிறிஸ்தவனும் திருட மாட்டான். ஏன்னா கிருபையின் காலம், ஆண்டு மனுஷரா இல்லை, எவ்வளோ துட்டு எடுத்தால் தெரியாது இல்லை. அப்படி தான் நினைக்கானபடியே இப்படி பனிஷ்மெண்ட்டுக்கு வரணும். இப்படி பனிஷ்மெண்ட் வந்தால் தான் மனுஷன் திருச்ச மாறும். அதில் மாறுறது கஷ்டம். ஏன்னு கேட்டால் ஆண்டு கிருபையின் காலம், கிருபையின் காலம் சரி, எவ்வளோ துட்டு அடித்தாலும் சரி, எவ்வளோ கொள்ளையடித்தாலும் சரி, எந்த சொத்தை விற்றாலும் சரி, யார் நம்மளை கேட்கா? ஐயா
உண்மையாக வாழுங்க. கடைசி காலம் உண்மையாக வாழுங்க. ராத்திரியில் நான் கேல்கேட் போண்டியது, பெரிய கன்வென்ஷன் போண்டியது, என் மகளை அனுப்பிட்டேன். திடீர் நைட்டில் என் இடது கை கொஞ்சம் செயல் எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகிடுச்சு. என்னடா ஆயிடுச்சுன்னு ஒன்றுமே புரியலை. அப்படி இடது கை இடது கால் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. உடனே காலையிலே டாக்டர் போய் பார்த்துட்டேன். காலையில் பார்த்துட்டேன். ஆனால் ஒரே வாரம் சொன்னார். டாக்டர் சொன்னார், இது மாதிரி வந்து யாருக்கும் நிற்கலையா, வாய் பேச முடியாது, கை கால் செயல்படாது, அந்த நேசிக்கிற தெய்வம் உங்கள்கூட இருக்கார் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சி பார்த்தேன். ஏன் நினச்சி பார்த்தேன்னா, லூக்கா 19 இடத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சகையன்பட்ட மனுஷன் ஏசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க ஆசைப்படுறான். ஆண்டவர் எரிகள் வந்து எரிசனை போயிட்டுருக்காரு. போகிற வழியில் காட்டத்தி மரம், காட்டத்தி மரம் ஏறி உட்காந்து ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு ஒழிஞ்சிருக்கான். ஆண்டவர் வழியாக வர்றாரு. அந்த இடத்துல நின்று அண்ணாந்து பார்க்காரு. பார்த்துட்டு சகைவே கீழே இறங்கி வாங்கார். எனக்கு ஷாக்கு. எல்லோரும் பார்க்காங்க, இவன் அக்கிரமாக்காரன், அநியாயக்காரன், கந்து வெட்டிக்காரன், இவன்ட்டு கூப்பிடான்னு கேட்காங்க. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்ன யார்கிட்டமாவது அநியாயமாக வாங்கன்னு ஆங்கத்தான் திருப்பி தரேங்க. அவர் சொன்னார், இந்த வீட்டுக்கும் ரட்சிப்பு வந்தது, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷமும் உலகத்தில் வந்தான்னு சொல்கிறார். நினச்சிட்டேன், வாலி வயசில் எவ்வளோ பாவம் பண்ணிட்டோம், அக்ரம் பண்ணிட்டோம், எத்தனை ஏமாத்து பண்ணிட்டோம், எந்த பாவம்தான் நம்ம கொடுத்த பனிஷ்மெண்ட் நினச்சிட்டு அதை கேட்டாண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிங்க ஐயா, ஒரு சாட்சியாக வாழணும், மகிமையாக வாழணும், இல்லாமல் வாழ்ந்த எனக்கு உள்ளூர் வாழ்வை கொடுத்தீங்க. இருதயமெல்லாம் வேதனை உள்ள இருதயமாக துக்கப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டாண்டவரே, சிலுவையில் அரைஞ்சி நீர் படுற பாட்டுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாகிடுன்னு சொல்லி ஆண்டுகிட்ட என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள், எவ்வளோ பெரிய விடுதலை, யாருக்கும் தர முடியாத விடுதலை. அதுபோல் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருந்ததா, வேதனை இருக்க, நிறையா குடும்பங்களில் கிட்னி ஃபெயிலியரு, லங்ஸ் ஃபெயிலியர், எவ்வளோ கஷ்டம் உண்டு. விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் மாத்திரம் வேறு உலகத்தை யாரும் தர முடியாது. உலகம் எந்த சக்தியாலும் தர முடியாது, எந்த டாக்டரும் தர முடியாது, யாரும் தர முடியாது. ஏன்னா 38 வருஷம் மனுஷன் படுத்துக்கிட்டு இருக்கான் பதசா குளத்தில். அந்த குளங்க எப்போவும் கலங்கும்போன்னு காத்திருக்கான். எவ்வளோ 5வது இடத்தை வாசித்து பாருங்கள். இயேசு ஆட்டு வாசனம் இருக்குது, ஒரு மண்டபம் 5 மண்டபம் இருக்குது, ஒரு குளம் இருக்குது, ஒரு மனுஷன் படுத்திருக்கான். தேவதை எப்போவாவது கலக்குவான். குளம் கலக்கப்படும் போது யார் முதலாவது இறங்குதானோ அவன் சுகமாக்கப்படுவான். அதுக்காக காத்திருக்கான். யாரும் இறங்கிறாங்க, அவன் பண்ண முடியல. அவன் ஆண்டவனை பார்க்காரு, சுகமாக விரும்புறியான்னு கேட்காரு. ஆண்டவர் பிறந்து 33 வருஷத்துக்கு பிறகு ஒழித்து வராரு. இவன் 37 ஆண்டு பிறகு 4 வருஷத்துக்கு அங்கே படுத்து கிடக்கான். ஆண்டவர் அது தனியாக படுத்துருக்கேங்க. அடிச்சுனார், படுக்கை எடுத்துக்கணும் நடங்கார், படுக்கை எடுத்துக்கணும் நடச்சுனார். இனி பாவம் செய்யாத. விவசாய ஸ்திரீ வந்து விட்றாங்கல்ல, இவன் 8ஆம் இடத்தை வாசிக்கும் போது விவசாய ஸ்திரீயை வந்து கைமையுமாக பிடிக்கப்பட்ட வந்து விட்றாங்கல்ல. ஆண்டு சொல்லார், முதலாவது பாவம் கல்லறினார்ல, அவளும் கல்லறி ஒருத்தரும் எரிய முடியல. ஆண்டவர் கீழே எழுதுறாரு, அவன் பாவத்தாண்டு எழுதிட்டார். எல்லோரும் போயிட்டாங்க, கல்லை போட்டு போயிட்டாங்க. இவன் நிற்கிறார். அவர் சொன்னார், நானும் உன்னை ஏந்திருக்கிறதில்லை, இனி பாவம் செய்யாத. இனிமேல் பாவ வாழ்க்கை விடுதலை வரணும், அக்கிரமத்தில் விடுதலை வரணும், சிறு சிறு பாவங்கள் செய்து மன்னிப்பு கேட்கணும், கிறிஸ்தவங்களை வாழணும், மற்றவங்களும் நமக்கு வித்தியாசம் இருக்கணும். முன்னால் கிறிஸ்தவங்க ரோட்டில் போனால் கிறிஸ்தவங்க போகிறாங்க, நல்லவங்க போகிறாங்க, வணங்க வாங்கலாம். இப்போ திருடன் போகிறாங்க. காரணம் கேட்டால் முதல் குற்றவாளியாக வந்தான். கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் 95% கிறிஸ்தவ கல்யாணம் தான். வேறு கல்யாணம் கூட அப்படி பயப்படுறான். அந்த பயம் இல்லை. பயத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட முடியும், சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்பட முடியும், பிள்ளை அளவு காண முடியும். இந்த பண்டிகை நாளில், தியாகமான நாளில் கடவுளுக்கு சாட்சியாக வாழும். ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாமான்னு பார்க்கலாமா? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க ஐயா, என் பாவத்தை மன்னிங்க ஐயா, என் தரித்திரத்தை மாற்றி தெய்வம் பிள்ளைகள் தரத்தங்கள் மாற்றப்பட கிருபை தாங்க. என் சரீரத்தை வேதனை எடுத்துப்பட்ட தெய்வம் பிள்ளைகள் சரீரத்தை வேதனையை மாற்ற கிருபை தான் கேட்கலாமா? கால வேளைக்காக நன்றி ராஜா.
இந்த மிஷன் பண்டிகை ஆண்டவரை நான் கொண்டாட கிருபை தந்துறீங்கப்பா. இந்த மிஷனை வாழ்க்கையில் நினைத்து பார்க்க கிருபை தாங்க. எல்லா மக்களையும் பலப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கொடுக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.